பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் இன்று பேசுகிற இடம் பெத்லகேம். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பெத்லகேம் என்கிற அந்த ஊரில் நின்று கொண்டு பேசுகிறேன். இந்த இடம் என்ன தெரியுமா? இயேசு அவதரித்தவுடன் அந்த ராத்திரியில் மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க வயல்வெளியில். அப்போ தூங்காமல் விழித்திருந்து தங்களுடைய மந்தை ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. அது குளிரான நாட்களில் குளிர் காய்ந்து கொண்டிருப்பாங்க. திடீரென்று பிரகாசமான வெளிச்சம் தோன்றினார். ஒரு தேவதூதன் வந்து நின்று, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்தியன் இரட்சகர் பிறந்தார்னு நற்செய்தியை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தேவதூதர்கள் பெரும் கூட்டமாக கூடி அழகான ஒரு பாடல் பாடுறாங்க. அந்த இடம்தான் இது ஒரு குகை மாதிரி இருக்குல்ல, இந்த வயல்வெளிகளில் இந்த குகை மாதிரி மலைப்பகுதி. இதுக்குள்ளதான் அந்த ராத்திரி நேர குளிர் நேரத்தில் மெய்ப்பர்கள் தங்கி இருப்பாங்க. அந்த இடம்தான் இது. அப்போ இந்த பகுதியில் திரளான தேவதூதர்கள் வந்து நின்று அழகான ஒரு பாடல் பாடினாங்க. என்ன பாடல் தெரியுமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். திரளான தூதர்கள் பாட்டு பாடி தேவனை துதித்தார்கள். அந்த இடம்தான் இது. அவங்க என்ன செய்தி சொல்றாங்க அந்த துதியில பாருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாக்குற ஒரு நாள் இது. மனுஷர் மேல் பிரியம், பூமியிலே சமாதானம். இயேசு எதுக்கு வந்தார்? அவர் சமாதான பிரபுவாய் வந்தார். சமாதானம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்க வந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து தன் இரத்தத்தை சிந்துவதற்கு வந்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலம் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு தான் அவர் அவதரித்தார். உள்ளத்துல சமாதானம் இருக்கிறா? உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறா? உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ பாவத்தினால, ஏதோ ஒரு மீறுதலினால, அந்த பாவத்தை மன்னித்து சமாதானம் கொடுக்கத்தான் பாவிகளின் இரட்சகராக இயேசு அவதரித்தார். பூமியிலே அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகும். மனிதர் மேல் பிரியம், எல்லா ஜனங்களையும் இயேசு நேசித்தார். அவர் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கவில்லை, படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் பார்க்கவில்லை. தெருவோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதனை நேசித்து அவனுக்கு அற்புதம் செய்தார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அவன் யாரும் கவனிக்காமல் விடப்பட்ட ஒரு மனிதனை தேடி சென்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். உங்கள் மேல இயேசு பிரியமா இருக்கிறார். யாருமே என்ன நேசிக்கல, யாருமே மேல பிரியமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்க தோள்ல கை வைத்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். இதை சொல்லுவதற்கு தான் கடவுள் மனிதனாய் அவதரித்து வந்தார். இயேசு வந்ததே அதற்குத்தான். மனிதர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை, பிரியத்தை வெளிப்படுத்த அவர் சொல்லுகிறார், நான் உன் மீது பிரியமா இருக்கிறேன், உன் மேல் அன்பா இருக்கிறேன். உனக்காகத்தான் மனிதனாய் நான் வந்தேன். என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க ரத்தம் சிந்த நான் வந்தேன். உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தேன். நீ ஒண்ணு கலங்காத, யாரும் உன்னை நேசிக்கலே நினைக்காத. வானத்தை பூமியை உண்டாக்கின நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, உன்னை நேசிக்கிறேன் மகளே, நீ எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயோ, நான் பாவி, நான் அசுத்த, நான் தகுதியற்றவன் நினைக்கிறியா? பரவாயில்ல, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். நீ எனக்குள்ள வந்துரு, நான் உன்னை பிரியமாய் வைத்துக் கொள்ளுவேன். உன்னை பரிசுத்தப்படுத்தி சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். அந்த இயேசுகிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? அவர் கரம் நீட்டி உங்களை அழைக்கிறார், அணைத்து கொள்ளுவார். ஆண்டவரே, என் மேலே இவ்வளோ பிரியம் வச்சு எனக்காக மனிதனா வந்தீங்க, உங்க கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அணைத்து கொள்ளும் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனை, இந்த மகளை உம்முடைய கரத்தினால் அணைத்து கொண்டு அன்பினால் முத்தமிட்டு உம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்தி அவளை மகிழ பண்ணும். அவருடைய துக்கமெல்லாம் மாறி சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.